உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசாயா 48:18, உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போலும் இருக்கும். தேவன் இந்த வசனத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு நம்ம 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். குடிக்கிறீங்களாங்க? மழை காலம்ல இது நம்மளால் குடிக்க முடியல. அந்த அளவு 2 லிட்டர் தண்ணிலாம் நம்மளால் குடிக்க முடியல. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாங்க, ஒரு மனசு நிம்மதியாக இருக்கணும்னா அந்த மனசுக்கு எந்த அளவு சமாதானத்தை கொடுக்குறாரு பாருங்களேன். உன் சமாதானம் நதியை போல இருக்கும். ஒரு ஆறு அளவுக்கு நிம்மதியை கொடுக்குறாரு உங்கள் மனசுக்கு. உங்கள் மனசுக்கு ஒரு 6 அளவுக்கு நிம்மதியை கொடுத்தா என்ன ஆகுது? மனசு நிம்மதியாகிடுது. ஒரு சொட்டு நிம்மதி இல்லைங்க, தான் தேவன் கொடுத்துட்றாருல. ஒரு நதி அளவுக்கு நிம்மதியை கொடுத்துட்றாரு. சரிங்களா? அப்பேற்பட்ட தேவன் தான் அவர். அப்புறம் உங்கள் நியாயங்கள் எடுப்படும், உங்கள் அநியாயங்கள் துடைக்கப்படும். சரிங்களா? உங்கள் பக்கம் இருக்கிற நியாயங்கள் எடுப்படும். உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, உங்கள் எதிர்த்தாப்பில் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் சைடில் இருக்கிற நியாயங்கள் தான் என்ன ஆகும்? எடுப்படும். கடல் அலைகள் தொடர்ந்து என்ன பண்ணும்? வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் உங்கள் நியாயங்கள் என்ன ஆகும்? உங்கள் நியாயங்கள் மட்டும்தான் ஜெயிக்கும். உங்கள் சைடில் இருக்கிற நியாயங்கள் மட்டும்தான் ஜெயிக்கும். எதிரில் யார் வேணால் நின்றுட்டு போட்டுமே, உங்கள் நியாயங்கள் மட்டும்தான் எடுப்படும். உங்கள் பக்கம் இருக்கிற நியாயங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சரிங்களா? பயப்படாதீங்க. ஏன்னா நானே ஒரு சாதாரண ஆள், என் பக்கத்தில் உள்ள நியாயங்கள் எடுபடுமா, நான் பேசினா எடுபடுமா? பேசுங்க, தைரியமாக பேசுங்க. உங்கள் மனசில் உள்ளதை, உங்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயங்கள் எடுபடும். சரிங்களா? ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பற்றிலாம் பயப்படாதீங்க. நீங்கள் சரி, இவ்வளோ தேவன் செய்து கொடுப்பாருன்னா, நிம்மதியை கொடுக்குறாரு, நாம் அநியாயங்களை துடைக்கிறாரு, நியாயங்கள் எடுப்படுது. அப்போனா நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் இதே வசனத்துடைய முற்பகுதியை பாருங்களேன். ஏசாயா 48:18, என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாக இருக்கும். அவருடைய வேத வசனங்களை நம்ம கேட்கணும், கவனிக்கணும். வசனம் படிச்சுட்டு செம்ம ஸ்பீடாக படிச்சுட்டு முடிச்சிடக்கூடாது. ஒரு அதிகாரம் முடிச்சிட்டேன், ஒரு சாப்டர் முடிச்சிட்டேன்னு போகக்கூடாது. கவனித்தாயானால் நலம் உண்டாகும். அப்படிதான் இந்த வசனம் சொல்லுது. கவனித்து படிக்கணும். ஏன்னா இப்போ உங்ககிட்ட யாரோ செல்ஃபோனில் பேசுகிறாங்கன்னா, யார்? மனிதர்கள் தான் பேச முடியும். செல்ஃபோனில் யாருங்க பேசுகிறா? மனிதர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன்ஸு இல்லை. ஆனால் தேவன் என்ன செல்ஃபோன்லையா பேசுவார்? எப்படி பேசுவார்? பைபிளில் தான் பேசுவார். அதான் பைபிளை கையில் வச்சுக்கோங்க. ரீட் பண்ணுறேன், கடன்னு ரீட் பண்ணிவிட்டு ஓடி போயிடக்கூடாது. அந்த வசனங்களை கவனித்து பார்த்து படிக்கணும். ஏதோ ஒரு வசனம் மூலமாக பேசிடுவார். சரிங்களா? ஏதோ ஒரு வசனம் மூலமாக ஒவ்வொரு நாளும் பேசுவார். ஒவ்வொரு நிமிஷம் கூட பேசுவார். நீங்கள் பைபிள் கையில் வச்சுட்டு இருந்தா அவர் பேசக்கூடிய ஒரு இடம் எதுனா பைபிள் தான். சரிங்களா? அதனால் அவர் பேசினா எவ்வளோ நிம்மதி இல்லை. அவர் பேசணுன்னா பைபிள் வசனங்களை ஸ்பீடாக படிக்கக்கூடாது, கவனித்து படிக்கணும். அப்படி படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவன் நிம்மதியை அள்ளி கொடுத்துருவார். எப்படி கொடுப்பாரு? ஒரு 6 அளவுக்கு நிம்மதியை எடுத்து உங்கள் மனசுக்குள்ளே ஊற்றிடுவார். எப்பொழுதும் உங்கள் பக்கம் இருக்கிற நியாயங்கள் ஜெயித்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டே இருந்துட்டா அவ்வளோதானே. வேற என்ன சந்தோஷம் இல்லை? வெற்றி வந்துட்டே இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க உங்கள் சைடில். அப்போ எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அதுதானே வேணும். அப்போ என்ன பண்ணணும்? பைபிள் வசனங்களை தேவன் பேசுவார், அதனால் கவனமாக படிங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஈஸியாக நம்மளுக்கு இந்த நிம்மதி, நம்ம பக்கம் இருக்கிற அநியாயங்கள் துடைக்கப்படும். சரிங்களா? அதனால் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா பைபிளில் படிங்க. யார் கையிலலாம் பைபிள் இல்லையோ செல்ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிங்க. சரிங்களா? அப்புறம் நீங்கள் பைபிள் வாங்கிக்கோங்க. ஓகேங்களாங்க? நம்ம மரியாதை இருக்காங்களா, அவங்கள பற்றி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்.
எங்கே உட்காருவாங்க? அவங்க இயேசுவோடைய பாதத்து அருகே தான் உட்காருவாங்க. வேற எந்த சீட்டில் இடம் இருந்தால் கூட போக மாட்டாங்க. இயேசு பாதத்துக்கு பக்கத்தில் ஏதாவது இடம் இருந்தால் மட்டும்தான் உட்காருவாங்க. பாதத்து அருகே உட்கார்ந்தார். அவ எதுக்காக அப்படி உட்கார்ந்தா மரியாள்? அந்த காலத்தில் பைபிள்லாம் வீட்டில் இல்லை. அது சுருள் சுருளாக அந்த ஜப ஆலயங்களில் வைக்கப்பட்டிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம மரியாளுக்கு அவருடைய வசனத்தை கேட்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நீங்கள் லூக்கா 10:39, அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவளுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. வசனத்தை கேட்கும்போது என்ன வருது? ஒரு ஆறு அளவுக்கு, ஒரு நதி அளவுக்கு நிம்மதி வந்துச்சு. ஆனால் அதே இன்னொரு இவளுடைய அக்கா சமையல் அறையில் இருந்தா, கிச்சனில் நின்றுட்டு இருந்தா. அவளுக்கு நிம்மதியே இல்லை. இயேசு வந்தால் கூட அவளுக்கு நிம்மதியே இல்லை. ஐயோ, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஒரு சொட்டு நிம்மதி இல்லாமல் தான் மார்த்தாள் அன்னைக்கு இருந்தா. ஆனால் இவன் எப்படி இருந்தா? நிம்மதியாக இருந்தா. ஏன்? காரணம் என்ன? இவ இயேசு பேசுகிற வசனத்தை மட்டும்தான் கவனிச்சா. மார்த்தாள் கத்துற சத்தத்தெல்லாம் கண்டுக்கவே இல்லை. மார்த்தாள் என்ன பேசினாலும் காது கொடுத்து கேட்கல. என்னைக்கோ ஒரு நாள் இயேசு மூலமாக எனக்கு பைபிள் வசனங்கள் கேட்குறேன், நான் அதை விட்டுட்டு நான் வேறு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம மரியாள் இயேசு பாதத்தருகே உட்கார்ந்து வசனங்களை கேட்டாள். நம்மளுக்கு அப்படி இல்லை. நம்ம கையில் பைபிள் இருக்குது, எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி படிக்கலாம்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க, வேத வசனங்களை படிங்க. உங்களுக்கு அதன் மூலமாக, பைபிள் மூலமாக தேவன் பேசுவார். சரிங்களா? உங்களுடைய வீட்டில் இருக்கிற நிம்மதி ஒரு ஆறு அளவுக்கு, ஒரு நதி அளவுக்கு சமாதானம் பெருகும். அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிற நியாயங்கள் மட்டும்தான் ஜெயிக்கும், வெற்றி பெறும். சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க அப்போ. உங்கள் பிள்ளைங்களுடைய நிம்மதி ஒரு ஆறு அளவுக்கு நிம்மதியை உங்கள் பிள்ளைங்களுடைய மனசில் கொட்டி விட போகிறீங்க. ஒரு சொட்டு நிம்மதி இல்லைன்ற பிள்ளைங்களுக்கு அப்படியே நிம்மதி ஆறு அளவுக்கு பெருகி வலிய போகுது. நன்றி அப்போ. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும், மரணப்படுக்கைகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. அங்கே தள்ளினா கூட நாங்கள் போக மாட்டோம். தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்கிறது? பரலோகத்துக்கு அனுப்புங்க. அங்கே தான் வர ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு நல்லா கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க ப்ளீஸ்ப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. சாமி, எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்க நீ இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமை பொழுது உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களை பார்க்க, உங்களை சந்திக்க மதியவானத்திற்கு வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. அப்பா, பரிசுத்தமாக எங்களை வச்சுக்கோங்க. பரிசுத்தமாக வாழ்கிறது ஒரு மனிதனால் கூடாது. அதற்கு கூட உங்கள் உதவி தான் தேவைப்படுதுப்பா. நன்றி அப்பா. 7 வருட அந்த கிறிஸ்து ஆட்சியில், பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு முழு ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.